என்னுடைய பொருளாதாரம் என்றைக்குமே ஒரு சீராக இருக்கணும். அப்போ ஏற்றம் இறக்கம் இருக்கிறது தான் வாழ்க்கை. எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் எப்பவுமே இருக்காது. யாராக இருந்தாலும் சரி. ஒரு சரிவு வரும், திரும்ப மேலே வரும், திரும்ப வரணும், திரும்ப போகும். சர்க்கிள் தான் லைஃப்பில. ஒரேடியா உச்சத்திலே யாரும் இருக்க முடியாது. நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஓட்டிடலாம். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 2ஆம் இடம் அப்படின்றது தான் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அதிபதி, அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யார்? அவர் எந்த நட்சத்திர புள்ளியில் பயணிக்கிறார்? அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகம் எது? அந்த கிரகம் என்னுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கா இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயம் தான் அது. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. என்னுடைய ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போது எனக்கு வந்து 2ஆம் இடம் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். 2ஆம் இடத்துல இந்த செவ்வாய்னு இருக்குது. செவ்வாயினுடைய வீடு செவ்வாயே இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர புள்ளியில் பயணிக்குது? அது பயணிக்கக்கூடிய கிரகம் எது? அந்த கிரகம் என் ஜாதகத்தில் வலுவாக இருக்கா இல்லையா? இவ்வளோ தான் பார்க்கணும். வலுவாக இருந்தால் அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். வலுவில்லாமல் இருந்தால் அது தானமாக கொடுக்கணும் பொருட்களை. ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை வலுப்படுத்துவதற்கான விஷயத்தை நம்ம கூடுதலாக அந்த பொருட்களை சாப்பிட்டோ அந்த பொருட்களை பயன்படுத்தியோ அதை வலுப்படுத்திக்கலாம். எனக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த கிரகம் எனக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது அப்போ அந்த பொருட்களை நம்ம என்ன பண்ணணும்? தானமாக கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. கொடுத்து தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா உண்மையில் நம்ம பொருளாதார நிலைன்றது உயர ஆரம்பிக்கும். இது ரொம்ப எளிமையான வழி தான். எந்த ஜாதகத்தில் பார்த்தாலும் எந்த ஜோதிடர் கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஐயா எனக்கு 2ஆம் இடத்தை வலுப்படுத்தி கொடுங்க, 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி கொடுங்கன்னா முழுசாக எதையுமே மாற்ற முடியாது. யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது. இறைவனுக்கே இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம போத்த. ஆனால் இப்போ ஐயா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, கோச்சார நிலை சரியில்லை, பொருளாதாரத்தில் ஒரு சரிவு இருக்குது, எப்படியாவது ஒரு கொஞ்சம் அப்படின்னா நிச்சயமாக இறை வழிபாடு மூலியமாக, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ததன் மூலியமாக, அன்னதானம் மூலியமாக, அந்த பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலியமாக நம்மளுக்கு சின்ன மாற்றமாவது கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை. ஒரு சில கோயிலில் ஒரு சில வைப்ரேஷன் இறைவன் கொடுத்து வச்சுருக்காங்க, சித்தர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அங்கே போகும்போது அதுக்கான ரெமெடி நம்மளுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். ஒரு சில பொருட்களை பயன்படுத்தும் போது இயல்பாகவே நமக்கு அந்த லட்சுமி கடாட்சி கிடைக்குமானா கிடைக்கும்.